ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 20. யாஷ் பிரஜிதனும் நிதர்ஷனாவும் தன்னை மறந்து நெருக்கமாக நின்று ஒருவர் மற்றவரின் விழிகளுக்குள் சிறைப்பட்டிருக்க, காலை உணவை எடுத்து வந்த கண்மணி இருவரும் நிற்கும் கோலம் கண்டு நமட்டு நகை புரிந்தாள். அவர்களை தொந்தரவு செய்ய மனமின்றி திரும்ப போக, சாம்பார் கிண்ணத்துடன் அங்கு வந்த சிந்தாமணி ம் என தொண்டையை செருமி அவர்களது தவத்தை கலைத்து வைத்தாள். ஏண்டி என கண்மணி முறைக்க, வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல பப்ளிக்கா ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்ற சிந்தாமணியின் தலையில் நறுக்கென கொட்டு வைத்தாள் கண்மணி. இவர்களின் வரவு அறிந்ததும் நிதர்ஷனா விருட்டென பின்னால் நகரப்போக, யாஷ் விடவில்லை. ரெஸ்ட் ரூம் போகணுமா ரித்தி என கேட்க, அவள் தலையாட்டியதும் அவளை கையில் அள்ளி இருந்தான். என்னையா பண்ற என்று நிகழ்வுணர்ந்து நிதர்ஷனா துள்ளிட, ஹஸ்பண்ட் வேலைய பார்க்கணும்ல என அசட்டையாய் மொழிந்துவிட்டு குளியலறைக்குள் இறக்கிவிட்டான். கேன் யூ மேனேஜ், நான் எதுவும் ஹெல்ப் என ஆரம்பித்ததில் படாரென கதவை மூடி நீண்ட மூச்சுக்களை எடுத்து விட்டவள், ரொம்ப ஓவராத்தான் போறான் என பல்லை கடித்தாள். தானாய் ஒரு முறுவல் பிறந்தது யாஷ் பிரஜிதனுக்கு. அவனது இளநகையை ஆராய்ந்தபடி அங்கு வந்த இளவேந்தன் பெண்கள் இருவரையும் வெளியில் செல்ல சொல்லிவிட்டு அவன் முன் நிற்க, யாஷ் அவரை நேருக்கு நேரா ஏறிட்டான். நேத்து வந்தவன் யாருன்னு தெரிஞ்சுதா? இளவேந்தன் தனக்குள் முளைத்த சந்தேகத்தை மறைத்து கேட்க, சீக்கிரம் தெரிய வரும் என்றதோடு முடித்து கொண்டவன் குளியலறை கதவு திறக்கும் ஓசை கேட்டதில் நிதர்ஷனாவிற்கு உதவும் பொருட்டு அவள் அருகில் சென்று தூக்கி கொண்டான். அறையில் இளவேந்தனும் இருந்ததில் அவளும் மறுக்க இயலவில்லை. நிதர்ஷனாவை கட்டிலில் அமர வைத்தவன் இன்னும் இளவேந்தன் நிற்பதை உணர்ந்து அவரை திரும்பி உருவமுயர்த்தி ஏறிட, அவரும் இருவரையும் அழுத்தமாய் பார்த்தார். அந்த ஒற்றை நொடி பார்வையே போதுமே ஆடவனுக்கு அவரது மனதின் எண்ணம் புரிய. அவருக்கு சந்தேகம் வலுத்துவிட்டது என்று தெரிந்தும் அவனிடம் பதற்றம் எல்லாம் இல்லை, சிறு ஏளன புன்னகை மட்டுமே. அவர் தன்னை குற்றம் சாட்டும் முன்னே மொத்த குடும்பத்தையும் குற்றம் சாட்ட இயலும் அவனால். தனிமையை தந்தவர்களுக்கு தன்னிடம் எதிர்த்து பேச தைரியம் எங்கிருந்து இருக்கப் போகிறது? அப்படியே தைரியம் இருப்பினும் ஒற்றை பார்வையில் அதனை வீழ்த்திவிடும் வல்லமை பெற்றவன் அவன். கர்வ நகை சிந்தியவன் கண்மணி வைத்து சென்ற உணவை நிதர்ஷனாவிற்கு கொடுத்தான். கொடுக்கும் முன்னே, பாய்சன் எதுவும் இருக்காதுதானே என அங்கேயே நின்றவரிடம் நக்கலாக கேட்க, இளவேந்தனின் தாடை இறுகியது. யாருக்கும் விஷம் வச்சு கொடுக்கிற பழக்கம் எங்க வீட்டு பசங்க யாருக்கும் கிடையாது யாஷ். தீர்க்கமாக உரைத்தவரை அசத்தல் தலை சிலிப்பில் உதறினான். இருவரும் பேசும் மொழி புரியாதவளாய் திரு திருவென விழித்த நிதர்ஷனா முதலில் வயிறை சரி செய்யும் நோக்கில் உணவை உள்ளே இறக்கினாள். இளவேந்தன் அதற்கு மேலும் அவனிடம் தர்க்கம் செய்ய விருப்பமற்று வெளியில் சென்றிட, யாஷ் பிரஜிதனின் முகம் படுகடுப்பை தாங்கி இருந்தது. இன்னாயா அந்த ஆளோட நோய் நோயின்னு புரியாத பாஷையாவே பேசிட்டு இருக்க? இட்லியை விழுங்காமல் வாய்க்குள் மென்றபடியே கேட்டாள். அந்த இட்லிய முழுங்கிட்டு டவுட் கேட்கறதுக்குள்ள உன் தலை வெடிச்சிடும்ல என யாஷ் நக்கலடிக்க, அசடு வழிந்தவள் நன்றாக விழுங்கிவிட்டு மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். இந்த வீட்டு டெரஸ்ல இருந்துதான் கன்ஷாட் நடந்திருக்கு. பக்கத்து டெரஸ் வழியாவும் குதிச்சு வந்திருக்கலாம், இல்லனா இந்த வீட்டு ஆளுங்களே ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்படி டவுட் பண்ணதுக்கு தான் தட் இளவேந்தன் பொங்கிட்டு போறாரு. சேச்ச, இருக்காது யாஷ். இங்க இருக்கிறவங்கள பார்த்தா கொலை பண்ற அளவெல்லாம் திறமசாலி மாதிரி தெரியல என நிதர்ஷனா மறுப்பாக கூறியதும், பார்த்ததும் கெஸ் பண்ண நீ என்ன போதி தர்மரா என்றான் முறைப்புடன். பாருடா, வெளிநாட்டுக்காரனுக்கு போதி தர்மர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவள் விழி விரிக்க, போதி தர்மரே வெளிநாட்டுல டெத் ஆனவர் தானே, ஐ மீன் சைனால என்றதில், ஆனாலும் அவர் தமிழ்நாட்டுக்காரன்னு 7ஆம் அறிவுல சூர்யா சொல்லிருப்பாரு என சிலிப்பிக் கொண்டவள், சரி அதை விடுங்க, இங்க இருக்கிறவங்க ஏன் என்ன கொலை பண்ண பாக்கணும் என்றாள் மீண்டும். ஏன் கொலை பண்ணக்கூடாது ரித்தி? உன் அப்பா ஐ மீன் சட்டென குரலை தாழ்த்தியவன், ரித்தியோட அப்பாவுக்கும் பட் இளவேந்தனுக்கும் ஏதோ சரியில்லை, உன் மேல அவருக்கு குட் தாட்டும் இல்ல, சோ வாய்ப்பிருக்கு என யோசனையாக கூறினான். நீங்க மழைக்குள்ள ஒருத்தனை தேடி போனீங்கன்னு சொன்னதும் அவர்தான் வேகமா ஓடினார் யாஷ். அப்படி அவரே என்ன கொலை பண்ண ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் நான் தப்பிச்சிட்டேன்னு அவருக்கு சின்ன வருத்தம் இருந்திருக்கும் தானே. அப்படி எதுவும் அவர்கிட்ட நான் ஃபீல் பண்ணல. மெல்ல எரிச்சல் உற்றவன், இப்ப என்ன, உன்னை கூட்டிட்டு வந்து கொலை பண்ண வைக்க போறது நான் தானு சொல்றியா
என காட்டத்துடன் கத்த, இல்ல யாஷ். அவள் மறுக்கும் போதே, சும்மா இங்க இருக்கிறவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரே, என்ன பக்கத்திலே சேர்த்துக்கிட்டது இல்ல. என் மம்மா கூட நான் எப்ப தூங்குனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பப்பா கூட போக பிடிக்கலன்னு அழுதது மட்டும் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. என்ன வேணாம்னு தூக்கி போட்டவங்க இப்ப விருந்து உபசரிப்பு செய்யறது எதுக்காம்? என் நிம்மதிய கெடுக்கதான? அலையாய் மொழிந்த சீற்றலிலும் குரலை உயர்த்தவில்லை அவன். அதுவே அவளை மிரள வைத்தது. அந்நேரம் அவனது அலைபேசி அலற, அதை எடுத்து பேசியவன், ம் ஓகே ரித்தி, நீ ஓகே தான? ம் நான் பாத்துக்கறேன். டேக் கேர் என சில நொடிகள் பேசியதிலேயே தெரிந்தது எதிர்முனையில் உண்மையான ரித்திகா என்று. அவள் அருகில் இருக்கும் நேரமும் சில தடவைகள் அவள் அழைத்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அவர்களின் பேச்சை சட்டை செய்ததில்லை. இன்றேனோ தானாக காதில் விழுந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்வது போல பாவனை செய்து இட்லியை பீத்துக் கொண்டிருந்தவளின் காதினுள் முந்தியடித்துக் கொண்டு விழுந்தது யாஷ் பிரஜிதனின் லவ் யூ பேப்ஸ் என்ற வார்த்தைகள். அட்ட டைம்ல 2 ட்ராக் ஓட்டிட்டு தெம்பா இருக்காயா என முணுமுணுத்துக் கொண்டவளுக்கு அதற்கு மேல் இட்லி இறங்கவில்லை. பின் மீண்டும் ஏதோ அழைப்பு வர அதையும் பேசிவிட்டு வைத்தவனிடம், நிவே பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா யாஷ் என கேட்டாள். இப்போ வர இல்ல, சீக்கிரமே கிடைக்கும் என்றவன் நெற்றியை ஒரு விரலால் தேய்த்தபடி, உன் பேரண்ட்ஸ் பத்தி எதுவும் தெரியுமா என்றான். அதில் அவள் முகம் சுருங்கி போக, நீங்களும் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்கல்ல. பாவையின் குரலில் அத்தனை ஏமாற்றம். அது அவனை சுட்டதோ என்னவோ. நான் அப்படி மீன் பண்ணல நிதா. உன் அண்ணன் காணாம போனதுக்கான ரீசன் எங்க போயிருப்பான்னு ஒரு கெஸ் வேணும்னா நீயும் கோஆபரேட் பண்ணணும் கடங்காரி. உன் அண்ணனோட போட்டோ தவிர எந்த தகவலும் பெருசா இல்லாம தேடு தேடுனா எப்படி தேட என்றவனின் கேள்வியில் சற்றே இலகுவானவள், அதுக்கும் என் பேரண்ட்ஸ் பத்தி கேக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்கள எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நிவே மட்டும்தான் என் கூட இருக்கான் என்றாள் உர்ரென. ஃபைன். பட் கதிரவன் வீட்டு மாடியில உங்கள இருக்க வச்சது யாரு? யாரோ நீலகண்டன்ற பேர்ல தான் லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு என்றவனை விழி விரிய பார்த்தவள், அந்த லீஸ் அக்ரிமெண்ட் பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என வியப்பாக பார்த்தாள். அவன் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து அமர்த்தலாக ஏறிட ஒரே ஒரு கணம் ரசிக்க வைத்தான். யாஷ் நின்றிருந்த தோரணையின் மீதிருந்த பார்வையை அகற்றாதவளாக, நானும் நிவேவும் சின்ன வயசா இருக்கும்போது நீலி மாமான்னு யாரையோ கூப்பிட்டதா ஞாபகம். என்னை விட நிவேவுக்கு தான் அந்த நீலி மாமாவா நல்லா தெரியும். எனக்கு நீலி மாமா பேர் ரெஜிஸ்டர் ஆன அளவுக்கு அவர் முகம் மனசுல இப்ப இல்ல யாஷ். அவர்தான் என்னையும் நிவேவையும் வளர்த்தாருன்னு நினைக்கிறேன். எங்கள கதிர் வீட்டு மாடியில தங்க வச்சு கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானும் நிவேவும் தனியாகிட்டோம் என்றவளின் விழி அசைவுகளும் அவ்வப்பொழுது வெளிப்பட்ட சோகமும் ஆடவனின் நெஞ்சை உருக்கும் அளவு அழுத்தமாய் இருந்தது. பட் அந்த நீலகண்டன் பத்தின எந்த தகவலும் கிடைக்கலையே. அவரோட போட்டோஸ் எதுவுமே. நிதர்ஷனாவின் விழி முதல் துடிக்கும் இதழ் வரை அளவெடுத்தது யாஷின் பார்வை. போட்டோ எதுவும் இல்லதான் யாஷ். ஆனா லீஸுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்ல அவர் ஐடி எதுவும் இருக்கும் தானே? புருவம் சுருக்கி அவள் கேட்க ஒரு நொடி அமைதி காத்தவன், அது அத்தனையும் ஃபேக் என்றான் நிதானமாக. என்னது என அதிர்ச்சியில் எழுந்தே விட்டவளுக்கு காலை ஊன்ற இயலாமல் வலி கொன்றது. ஐயோ அம்மா என அலறியதில் ஆதிசக்தி அங்கு வந்து விட்டார். என்ன ஆச்சு ரித்தி? ரொம்ப பெயினா இருக்கா என வருத்தமாக கேட்க, ம் என்றாள் பாவமாக. யாஷ் அவளை கைத்தாங்களாக அமர வைத்துவிட்டு, இவள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா என கேட்டான் தாயிடம். கண்மணியும் சிந்தாவும் கிளீன் பண்ணிட்டாங்க யாஷ். ஆனா இந்த மழைக்குள்ள அவள கூட்டிட்டு போகாத. கொஞ்சம் எல்லாம் நார்மல் ஆகுற வர இங்கேயே இருங்க யாஷ். ப்ளீஸ். இப்ப அங்க போறது சேஃப் இல்ல என்றதில் கேலி நகை அவனிடம். இங்க மட்டும் சேஃப்டி அதிகமா இருக்கோ? ஆதிசக்தி சட்டென இறுகி, இங்க உன்னை வர வச்சதுன்னா இங்க உங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் நான் தான் யாஷ். நானும் என்ன சம்பந்தப்பட்டவங்களும் உங்களை பாதுகாப்பா திருப்பி அனுப்பதான் நினைக்கிறோம். இனி ஒரு தடவை இங்க இருக்கிற யாரையும் சந்தேகப்படாத ப்ளீஸ் என்றார் கெஞ்சலும் கண்டிப்புமாக. அத சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல என்றவன், யூ ஸ்டே இயர் என்று அவளை விட்டு தனது அலுவல் அறைக்கு செல்லும் பொருட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றான் குடையுடன். மாலை வரை அவனும் வீட்டிற்கு வரவில்லை. அவளும் மாத்திரையின் விளைவால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். மாலை தாண்டிய பிறகே கண்மணி நிதர்ஷனாவை எழுப்பினாள். அண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்றதில் கண்ணை கசக்கி சோர்வாய் விழித்தவள்,
யாஷ் வந்துட்டாரா என்றே முதல் கேள்வியை கேட்டாள். இல்ல அண்ணி, நானே வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அண்ணன் சொல்லிட்டு தான் போனாரு. ஓ! இப்ப சாப்பிடவும் வரலையா என நிதர்ஷனா மீண்டும் கேட்க, ம்ஹும் என்றாள் மறுப்பாக. நீங்க சாப்பிடுங்க அண்ணி, டேப்லெட் போட்டுட்டு வெறும் வயித்தோட இருக்கக்கூடாது என தட்டை நீட்ட, யாஷ் வரட்டும் கண்மணி, நீ போய் அவரை கூட்டிட்டு வரியா என்றாள். ஆனா அண்ணா கோவப்படுவாங்களே அண்ணி. கண்மணி தயங்க, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு என்றதும் மறுக்க இயலாமல் குடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அப்போதே காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மழையின் வேகம் சற்றே குறைந்து பின் அதிகரித்தது. வேலைக்கு நடுவில் இருந்தவனுக்கு கதவு தட்டும் சத்தம் கோபத்தை கிளறியது. என்னை எரிச்சல் படுத்துறதே இந்த குடும்பத்துக்கு வேலையா போச்சு என்ற முணுமுணுப்புடன் கீழிறங்கி வந்தவன் கதவை திறந்து கண்மணியை திட்டப் போக, அவள் வேகமாய், ஐயோ அண்ணா, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் சொன்னேன். அண்ணிதான் உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க என்றாள் மடமடவென. அவளது பயத்தில் சற்றே தணிந்தவன், நான் பிரெட் சாப்பிட்டுட்டேன், அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லு என்றதில், அண்ணியும் இன்னும் சாப்பிடல அண்ணா, உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க என்றதும் புருவம் சுருக்கினான். ஏன் என கேட்டுவிட்டு அவள் விழித்ததும், நீ போ வரேன் என்று அனுப்பி வைத்தவன் கதவை பூட்டிவிட்டு நிதர்ஷனாவை தேடி வந்தான். இப்போ பெயின் எப்படி இருக்கு ரித்தி? பரவாயில்ல, வாங்க சாப்பிடலாம், பசிக்குது என வயிற்றை பிடித்ததில், எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற என கேட்க வந்தவனை தடுத்தது கிருஷ்ணவேணியின் குரல். உன் பொண்டாட்டி நீ இல்லாம சாப்பிட மாட்றா தம்பி, நீயும் சேர்ந்து சாப்பிடு என பெருமையாக கூறிவிட்டு போக, எனக்காக நீ வெயிட் பண்ற என நக்கலாக கேட்டவன், நீ ஒரு ஃபுட்டின்னு இங்க யாருக்கும் புரியலடி கடங்காரி என்றான் கேலியுடன். போனா போகுதுன்னு வெயிட் பண்ணா ரொம்பத்தான் என நொடிந்து கொண்டவள், நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி படுத்தே இருக்கணும் என்றாள் பாவமாக. ஒரு 2 நாளைக்காவது கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் ரித்தி. காயம் ஆறுனாதான் உன்னால காலை ஊனவே முடியும் என்றதில் முகம் சுளித்தாள். சரி, நான் ஹால்ல கூட உட்காந்துக்கிறேன். ஏற்கனவே இன்வெர்டர்ல பவர் கம்மியா இருக்கும். இதுல எனக்குன்னு தனி ஃபேன் எல்லாம் போட வேணாம். மத்தவங்க இருட்டுல இருந்தா பரவாயில்ல, யூ ஸ்டே ஹியர் என அதிகாரமாக கூறியதில், ரொம்ப தாயம் அழுத்தம் உனக்கு என்றாள் சிலுப்பலாக. யாஷ் பிரதிதன் தனக்கு வைத்த உணவை மிச்சமின்றி உண்டுவிட, நிதர்ஷனாதான் இந்த சாம்பார் சோறை இன்னும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுறதோ என நொந்து கொண்டாள். அந்நேரம் காற்று பலமாக அடித்ததில் வீட்டினுள் எதுவோ உடையும் சத்தம் கேட்க, யாஷ் பிரதிதன் இன்றும் எவனோ தாக்க வந்து விட்டானோ என்ற எண்ணத்தில் வேகமாக வெளியில் சென்றான். வீட்டினுள் இருந்துதான் சத்தம் கேட்டதில் பக்கத்தில் இருந்த மற்றொரு அறைக்கு செல்ல, அங்கு புகைப்படம் ஒன்று காற்றின் தாக்கத்தில் கீழே விழுந்து நொறுங்கி இருந்தது. அது மகேந்திரனும் அவரது மனைவி ஆண்டாளும் இணைந்து நின்றிருந்த புகைப்படம். மகேந்திரனிடம் இருந்த ஒரே புகைப்படம் அது மட்டுமே. அந்த காலத்தில் எடுத்த புகைப்படம் ஆதலால் லேசாய் அழுக்கு படிந்திருந்தது. மகேந்திரன் உடனடியாக அதை எடுத்து ஈரத்தை ஒற்றி எடுத்த பிறகும் ஈரத்தில் ஊறி இருந்தது ஜன்னல் வழியே வந்த மழை சாரலில். அடித்த பேய்க்காற்றில் ஜன்னல் கதவை மூடும் முன்னே மகேந்திரனின் அறையில் இருந்த பழைய அலமாரி ஆடியபடியே கீழே விழப்போக, சத்தம் கேட்டு வந்திருந்த யாஷ் பிரஜிதன் அலமாரி விழாமல் பிடித்து கொண்டான். காலை ஊன்றி நடந்து வந்த நிதர்ஷனா அவசரமாக ஜன்னல் கதவை அடைத்துவிட்டு, தாத்தா அந்த போட்டோவை கீழே போடுங்க, கண்ணாடி எதுவும் குத்திட போகுது என்றாள். அவருக்கு அவளது வார்த்தைகள் எதுவும் காதினுள் செல்லவில்லை. நனைந்து நிறம் மங்கி போன தன்னவளின் புகைப்படத்திலேயே விழிகள் தங்கிவிட்டது அவருக்கு. அவரது ஆழ்ந்த மௌனத்தின் வழியே வெளிப்பட்ட அன்பின் எதிரொலிப்பு மற்ற இருவரையும் அமைதியாக்கிவிட, மற்றவர்கள் மாடி அறைகளில் ஜன்னல்களை மூடும் பொருட்டு ஆளுக்கொரு அறையில் இருந்தனர். மாடியில் இருந்ததால் காற்றின் ஒளியில் இந்த சத்தம் சரிவர கேட்கவில்லை. அலமாரியை சரியாக நிற்க வைத்தாலும் உள்ளே இருந்து நிறைய பொருட்கள் கீழே விழுந்திருந்தது. அதனை நிதர்ஷனா எடுக்கப் போக யாஷ் தடுத்தான். ஆல்ரெடி உனக்கு அடிபட்டிருக்கல, நீ ரூமுக்கு போ என உத்தரவிட, அந்நேரம் அவனுக்கு அலைபேசி அழைப்பு வந்ததில் வேகமாக தனது இருப்பிடத்திற்கு சென்றான்.